அனைவருக்கும் வணக்கம். குரல் மேக்ஸ் செய்திகளுக்காக உங்கள் லங்கேஷ். அதாவது இன்றைய நாள் நாங்கள் தரவலை மேற்பிரிவு, அதாவது தரவலை ஹப்பர் டிவிஷன் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டோம். பொதுவாக சொல்ல போனால் ஹட்டனில் இருந்து, அதாவது பிரதான நகரம் ஹட்டன், அதாவது அதிகமாக உல்லாச பிரயாணிகள் வந்து செல்லும், வெளிநாட்டவர்கள் வந்து செல்லும், அதே நேரம் மக்கள் சன்ன நெருக்கடியாக கூடும் இடம் தான் இந்த ஹட்டன் நகரம். வரலாற்று சிறப்புமிக்க நகரம் என்றால் அது ஹட்டன் நகரம் தான். எனவே அந்த ஹட்டன் நகரத்துக்கு அண்மையில் இருக்கும் இடம் தான் தரவலை. எனவே அந்த தரவல பிரதேசத்தில் கூட இந்த பாதை சீரின்மை காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இங்கு பாடசாலை மாணவர்கள் இந்த பாதையில தான் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை காணப்படுகிறது. அதே நேரம் இங்க இருக்கும் தோட்டத்திலிருந்து ஒரு கர்ப்பிணி தாய்மார்கள் கூட இந்த பாதையில தான் கிளங்கன் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஆசிரியர்கள் பல இடங்களில், தூர இடங்களில் இருந்து இங்கு வரும் ஆசிரியர்கள் இந்த பாடசாலையில் கற்பிக்கின்றார்கள். எனவே அந்த பாடசாலைக்கு வரும் ஆசிரியர்களும் கூட காலை நேரங்களில் பல இன்னல்களை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. எனவே இந்த பாதையினூடாக, எனவே இங்க இருக்கும் மக்கள், இங்க தேயிலை தோட்டத்தில் தொழில் புரியும் மக்கள் கூட ஏராளமான கஷ்டங்களை எதிர்நோக்கி தான் இந்த பாதையில் அவர்கள் செல்கின்றார்கள். எனவே இந்த பாதையை புனரமைத்து தருமாறு இந்த தோட்டத்தில் உள்ள மக்கள், அதே போன்று இந்த பாடசாலை நிர்வாகம் கூட கேட்டுக்கொள்கின்றது. எனவே உரிய அதிகாரிகள் இதனை கவனத்தில் எடுத்து இந்த பாதையை சீரமைத்து தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே குரல் மேக்ஸ் செய்திகளுக்காக உங்கள் லங்கேஷ். படிக்கிறீங்க நீங்க? தரவலை. சரி, இந்த ரோடு வந்து வளமையாவே இப்படியா, எவ்வளவு காலமா இப்படி இருக்கு? ரோடு போட்டாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, பழையபடி ஆயிடுச்சு. சரி, அப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் இப்படி இருக்குது? இது ஸ்கூல் இருந்து அப்படி தான் இருக்குது, ஊர் முழுக்க அப்படி தான் இருக்குது. ரைட். இது வந்து நமது ஊர் வந்து தாராள மேற்பிரிவு நிக்கோயா. அந்த ஊரிலேருந்து நம்ம தமிழ் கலவன் பாடசாலை, இந்த பாடசாலையிலேருந்து நாங்கள் கற்கிறோம். இந்த பாதை வந்து உடைந்திருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை வெள்ளை உடுப்பு என்பவற்றை அழுக்காகின்றது. அதனால் வந்து பாதையை செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன். நாங்களும் இப்போ எனக்கே 55-56 வயசாச்சு. இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பாபா கட்டவங்களை கொண்டு போயிடாது, ஸ்கூல் பிள்ளைங்க போகலாது. பெரிய இது இப்போ தான் கிட்டத்தட்ட தான் இந்த ஓலவல் ஆக்குனாங்க இந்த ஸ்கூலில் கூட. அந்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ அது ஓலவல் ஆக்குன பிற்பாடும் கூட இந்த ரோடு இன்னும் இப்படியே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த போன ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் இங்கே வந்து போலிங் பூத் கூட போட்டிருக்காங்க. ஓட் பண்ணுறது கூட இங்கே இந்த ஸ்கூலில் தான் பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் அந்த யார் இந்த இது சிஓலாம் வருவாங்க தானே, அவங்களாம் வந்து பார்த்துட்டு கூட இது என்ன அவ்வளோ மோசமாக கிடக்குன்னு கூட சொல்லிட்டு போனாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட ஒரு ஆக்களை கொண்டு போயிடாது. மீல்காரங்களும் இப்போ இது இங்கே போகிறதுக்கே 700 கேட்குறாங்க. அட்டன்லேருந்து இதுக்கு 2 கிலோமீட்டர்னு வச்சாலுமே 700 கேட்குறாங்க. எனது பெயர் வை நர்மதன். நான் தரவலை மேற்பிரிவு பாடசாலையில் கல்வி பயில்கிறேன். நாங்கள் வந்து காலையில் பாடசாலை போகிறதுக்கு வந்து இந்த ரோட்டில் ரொம்ப சவதியாக இருக்கா. அதனால எங்கள் அப்பா வீலில் பயன்படுத்தி எங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. ஆனால் மற்ற பிள்ளைங்க வந்து சவதியில் மழை நேரங்களில் போய்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்க உடுப்பு பாதணிகள் எல்லாம் சவதியாக போயிருது. இதனால் வர்ற வாகனங்கள்லாம் இங்கிட்டு வர்றது குறைவு. ஏன்னா ரோடுகள் உடைந்து காணப்படுறதுனால ரொம்ப வர்றது வந்து குறைவு. இதை வந்து அரசாங்கத்து மூலம் சீர் செஞ்சு தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இருக்குங்க இந்த ரோட்டு எங்களுக்கு வரையில ஒரு பவா கிடைக்கிறவங்களை கொண்டு போகிறது கூட எங்களுக்கு இயலாது. இந்த மாதிரி ரோட்டில் எப்படிங்க நாங்கள் கொண்டுட்டு போகிறோம்? நீங்கள் சின்ன பிறந்த காலத்துல இருந்து இங்கே தானே? இல்லைங்க, நீங்க இங்கே இருந்தீங்க. அப்போ இப்போ எப்படி இந்த இது அதே நேரத்துல இருந்து இங்கே தெரிவித்தாங்க. இப்போ ரொம்ப ஆக மோசங்க. இப்போ நாங்கள் கொழுந்து கொண்டுக்கிட்டு போனோம்னா வலிக்கு விட்டு விழுவுறோங்க. கை கால் நொண்டியாக போகுதுங்க.
அதுக்கு மருந்து எடுக்க போனால் காசு வேணுங்க. நாங்கள் எங்கே போவோங்க? இந்த தொழிலை செஞ்சுட்டா நாங்கள் மருந்து சல்லி கொடுத்தா தான் நாங்கள் எடுக்கலாங்க. நாங்கள் இந்த ரோட்டில் மனுஷன் நடக்க முடியுதுங்களா? நடக்க முடியாமல் அவ்வளோ தூரம் அந்த போலீஸுக்கு கூட பேசினேனுங்க. போலீஸுக்கு பேசி அவர் என்ன செஞ்சுட்டாருங்க, அந்த சிவநாதன் பிரிசு அந்த ரோட்டை செஞ்சாருங்க. தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டு அந்த ரோட்டில் நடக்க முடியலன்னு சொல்லி நாங்கள் ஆமணி பெறையில தாங்க வேலை. இருக்கிற மனுஷன் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு 5 வயசு பிள்ளைக்கு போகுதுங்க. அதுங்க வலிக்கு விட்டு விழுந்து ஒரு கை கால் மாதம் ஆச்சுங்க. என்ன செய்யறதுங்க? நாங்கள் சாப்பாட்டுக்கு தேடுவோமா, பிள்ளைகளை கை கால் இதாகுமா பார்ப்போமா? சொல்லுங்க சாமி. நாங்கள் அந்த மாதிரி நிலைமையில இந்த தோட்டத்தில் இருந்து வாழ்கிறோங்க. நாங்கள் வந்து தரவால அப்போ மேட்கிரியிலேருந்து கைக்கிறோம். எங்களுக்கு வந்து காலையில் இந்த ரோட்டெலாம் சகதியாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு சரியான மாதிரி சிரமமாக இருக்குது. பாதணிகள் சீருடைகள் வந்து சரியான மாதிரி ஊற்றாகுது. அதனால் அரசாங்கத்துக்கு நாங்கள் ரோட்டை செஞ்சு தர மாதிரி தமிழ்நாடு கேட்கிறோம். அந்த பாடசாலைக்கு செல்வதுக்கு இந்த ரோட் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த ரோட் உடஞ்சினால வாகனத்துலலாம் பெருசாக போக விடாது. ஸ்கூல் போக்கில் ட்ரெஸ்ஸு பாடசாலை யூனிஃபார்ம் வந்து சகதியாகி பாதம்லாம் இதாகிடுது. சேர்மார்களும் தூரத்துலேருந்து பாடசாலை திறக்கல அவங்களோட ட்ரெஸ்ஸு ஷூவெல்லாம் சகதி ஆகிடுது. இங்கிட்டு மேலே பெருசாக சுகம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு பெருசாக இங்கிட்டு கூட்டிகிட்டு போவே கஷ்டம். ரோட் உடஞ்சதுல கொஞ்சம் கஷ்டம். கூட்டிகிட்டு போக அரசாங்கமாக செஞ்சு தரக்கிட்டு. ரோட்டை நல்லபடியாக சரி பண்ணிக்கிட்டு தான் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா சரியான குழியாக இருக்குது. மாதத்துக்கு எப்படியும் எங்களுக்கு ரிப்பேர் ஆகுது. 10,000க்கு மேலே மாதத்துக்கு கேரேஜ்க்கே போகுது. அதனால் இது எவ்வளோ அண்ணா அங்கேருந்து ஹேட்டன்லேருந்து இங்கே வர்றதுக்கு வர்றதுக்கு 800 ரூபா 1000 ரூபா தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் சம்பளம் அப்படியே போயிடுது. எதுக்கும் வேலை இல்லைங்க. ஆமாம் ஆமாம். அடிக்கடி ரிப்பேர் ஆகுறதுனால எப்படியும் 1.5 லிட்டர் சரி சார்ஜ் ஆகும் பைக் வர்றதுக்கு. தரவல் தோட்டம் அட்டன்டிக்கோ பக்கத்தில் தான் இருக்குது. டவுன் ஓரத்தில் தான் இருக்குது. ஆனால் வெளியிடங்களில் உள்ள ரோடுகள் வந்து அதிகமாக நல்லபடியாக செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அட்டன்டிக்கான நகரத்தில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கிட்ட இருக்கிற நேரத்தில் இங்கே ஒன்றும் இல்லை. இங்கேயும் எல்லாம் எத்தனையோ முறை இங்கே கேட்டு ஒன்றுமே சரி செய்கிறாங்களே இல்லை. அப்போ அதே நேரத்தில் இந்த ரோட்டில் போகிறது வந்து நம்மளுடைய பிள்ளைகள் ஸ்கூல் பாடசாலைக்கு போகிறாங்க. பாடசாலைக்கு போகிற நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. கஷ்டப்பட்டு போகிற நேரத்தில் வீல் தான் பிடிச்சி போகணும். வீல் பிடிச்சி போகிற நேரத்தில் அவங்க கேட்குற கணக்கை நம்ம கொடுத்தா தான் வேணும். ஏன்னா ரோடு மோசனால அந்த வீலினுடைய பார்ட்ஸுகள் உடைகிறனால நாங்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் எங்களுக்கு ஒரு ரோடு உருப்படி இல்லை. அட்டன்லேருந்து நம்மளோட ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தான். 2 ரோடு டிக்கோ ரோட்டாக போடுதான், அட்டன் ரோட்டாக போடுதான். ஒரு அவசரத்துக்கு போகிறோன்னா ஒரு வாகனம் அங்கேருந்து வர மாட்டாங்க. இப்போ மழை நேரத்தில் வாகனமே இல்லை. ஒருத்தவங்களுக்கு நெஞ்சு ஒருத்தமோ வவா கிடைக்கிறவங்களோ அங்கேருந்து வாகனம் வர்றதுக்குன்னா வரவே மாட்டாங்க. எம்புலன்ஸ் கூட வராது இந்த ரோட்டில். அப்படியே எங்களுக்கு ரோட்டு தான் முக்கியம். எங்களுக்கு ரோட்டு ஒன்று செஞ்சு கொடுத்தா பெரிய உதவி. අපි මේ ගොඩාක් දෙනෙක් මේ ඉන්නවා මේ බත්තේ. ඒ වුණාට මේ පාර ගොඩාක් දවස් ඉඳලා කැඩිලා බාගෙන යන්න බෑ. ලොකු අමාරුවෙන් ඉන්නේ අපි මේ ඉස්කෝලේ ළමයි එනකොටම උඟක් අමාරුයි. අපිත් වැඩට යනකොටම අමාරු තමයි. ඉස්කෝලේත් ඒ වගේ 11 මේ උසස් පෙළ වෙනකන් තියෙනවා. සාමාන්‍ය පෙළ වෙනකන් තියෙනවා. ළමයි ඉන්නවා. මේ එච්චර බිල්ඩින් එහෙම මොකුත් නැහැ. වතුර එහෙම අමාරුයි. අපිටත් බත්තේ ඉන්න කට්ටියටත් වතුර එහෙම මොකුත් නැහැ. මේ දවස් 5ක් 6ක් මේ මොනවද අවුව වැටුනාම වතුර එන්නේ නැහැ. ටැංකි මේ කැඩෙනවා, පයිප් එක කැඩෙනවා. වත්තේ අදලා දෙනකොට වත්තේ මාතෘ ඔක්කොම කියනවා අපි අදලා දෙන්නේ නැහැ කියලා. එතකොට අපිට හරි අමාරුයි. ஃபோக்கஸ் குரல் மேட்ச் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல்.